ஹாய் கைஸ், என்னோட OT7 ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி ஜிமினோட ஸ்டோரி ப்ராமிஸ் அப்படிங்கிற டைட்டிலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜிமினும் ஒய்யனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறான். ஐயோ நம்புடா, சரி உன் ஆசைக்காக ப்ராமிஸ் பண்ணுறேன். ப்ராமிஸா? நான் யூஎஸ் போனாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். டெய்லி உனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முக்கியமாக அங்கே எந்த பசங்களையும் பார்க்கவே மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக சைட் அடிப்பேன். ஆனால் லவ்ங்கிறது நீ மட்டும்தான்டா, உன்னை தாண்டி நான் வேறு யாரை லவ் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு ஜிமின் உங்களை அடிக்க வரான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நானும் உன்னை கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா, பட் என் ட்ரீமுக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு உங்களோட டிஎஃப்லான ஐஸோட ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்கள் ஐஸை பார்த்துட்டு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். 2 பேரோட ஐஸுமே லாக் ஆகுது. நீங்கள் 2 பேருமே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் ஃபில்டு வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹவு மச் யூ ஒர்க் ஆன் மிஸ் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் காட்டுது. நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேருமே ஸ்கூல் டேஸில் இருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ் போகிறீங்க. ஜிமின் ஃபேமிலி அந்த அளவு ரிச் கிடையாது. ஸோ அவனால் உங்கள் கூட வர முடியலை. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்க. ஜிமின் உடனே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களால் ஜிமின் கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உங்களுக்கு வேறு வழியும் இல்லை, போய் தான் ஆகணும். நீங்கள் அவனை அகெயின் ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் ஹக் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. ஜிமின் ஸ்லோவாக ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நீ எப்படி வருவ, உன்னை எப்போ என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆக 5 இயர்ஸ் ஆகும்டா, பட் கண்டிப்பாக அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமாக வருவியா என்னை பார்க்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ப்ராமிஸ்டா, கண்டிப்பாக வருவேன். ஐ லவ் யூ ஒய்யன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். லவ் யூ மோர், பட் மோர் தென் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து உங்கள் டைமை ஃபுல்லாக லவ்வோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜிமின் ஃப்ளைட் எப்போது, எல்லாம் பேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். மார்னிங் 4:15க்கு ஃப்ளைட்டு. பேக்கிங் எல்லாம் அப்பா தான் பண்ணுறாரு. ஸோ எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே உங்கள் ஹெட்டை பேட் பண்ணுறான். அப்போது ஒய்யன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. நீங்களும் ஜிமினும் டேன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து அங்கே நிற்கிறாரு. அப்பா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும் ஜிமின் உங்கள் அப்பாவை பார்த்து பவ் பண்ணுறான். உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே ஜிமின் ஷோல்டரில் கையை போடுறாரு. என்னடா ஒரே லவ் சாங் அப்படின்னு உங்களோட அப்பா கேட்குறாரு. அங்கிள் அதெல்லாம் இல்லை அங்கிள், உங்கள் பொண்ணு தான் என்னை விட்டு 5 இயர்ஸ் போகிறேன்னு சொல்கிறான். எனக்கும் அவளை அனுப்ப விருப்பம் இல்லை, பட் என்ன பண்ணுறது, அவளோட ட்ரீம் ஆச்சே, அது நம்ம தடுக்க முடியாதே ஜிமின் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதனால தான் நானும் ஒன்றும் சொல்லலை அங்கிள் அப்படின்னு ஜிமினும் சொல்கிறான். உங்கள் அப்பா சிரிச்சுட்டே ஜிமினை ஹக் பண்ணுறாரு. நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே உங்களையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் உங்கள் அப்பாவும் ஜிமினுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் போகிற வரைக்கும் ஜிமின் சேடாக உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் மறுநாளே யூஎஸ்க்கும் கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே நம்ம 2 இயர்ஸ் கழித்து பார்த்தோன்னா ஜிமின் இப்போது அழுதுட்டு ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். மொபைல் எடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். நீங்கள் யூஎஸ் போனதுலேருந்தே ஜிமினுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை. ஜிமின் கால் பண்ண ட்ரை பண்ணால் கூட உங்களை அவனால் காண்டாக்ட் பண்ணவே முடியலை. அதனால் ஜிமின் சேடாக நீங்கள் 2 பேரும் லாஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண அந்த பிளேஸுக்கு போகிறான். அங்கே போனதுமே ஜிமினுக்கும் உங்கள் ஞாபகமாகவே தான் இருக்குது. உங்களோட அந்த சிரிக்கிற முகம் எங்கே பார்த்தாலும் தெரியுது. சுற்றி கேட்குற சவுண்டெல்லாம் உங்களோட சத்தம் மாதிரியே அவனுக்கு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி பார்த்தா ஜிமினுக்கு அங்கே நீங்கள் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஜிமின் நம்ம குடிச்சிருக்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸை நல்லா ரப் பண்ணிவிட்டு பார்க்குறான். அங்கே நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஒய்யன் அப்படின்னு கத்திட்டே உங்களை கூப்பிடுறான். நீங்கள் ஸ்பீடாக திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினை பார்க்கவுமே உங்களோட ஐஸ் ஃபுல்லுமே டியர்ஸால் ஃபில் ஆகிடுது. நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்த்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. நீங்கள் வரதை பார்த்து ஜிமின் நீல் டவுன் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் ஜிமின் கிட்டே போய் நிற்கிறீங்க. எதுவுமே நீங்கள் பேசிக்கல. ஜிமினுக்குமே என்ன பேசுகிறதுனே தெரில. பட் 2 பேரோட கண்ணுலையுமே கண்ணீர் தான் நிரம்பி போய் நிற்கிது. 2 பேருமே அழுதுட்டு மட்டும் தான் இருக்கீங்க. ஏன்டி, ஏன் ஏன் இப்படி பண்ண ஒய்யன், என்கிட்ட பேசணுன்னு நினைக்கவே இல்லையா நீ?
உனக்கு ஒரு நாள் கூடவா என்கிட்ட பேசணும்னு தோணலை ஒய்யன்? 2 இயர்ஸ் ஆச்சு. உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழ ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிடுடா. என்னால் என் ப்ராமிஸை காப்பாற்றிக்க முடியல. உனக்காக தான் நானும் இங்கே வெயிட் பண்ணுறேன். எப்படியும் என்னை பார்க்க நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஜிமின் எழுந்துட்டு உங்களோட ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. டிஎஸ் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸுமே ஸ்வெல்லிங் ஆகியிருக்கு. என்னடி என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நீங்கள் உங்கள் டிஎஸை வைப் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்து நல்லா இருக்கேன், நல்லா இல்லை எதுவுமே சொல்லாமல் ரெண்டும் கெட்டாத ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி ஹெட் நோட் பண்ணுறீங்க. ஜிமினும் இனிமேலும் என்னை விட்டு போயிட மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறான். கண்டிப்பாக மாட்டேன்டா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ண வரான். நீங்கள் நோன்னு கொஞ்சம் பேக்கில் தள்ளி போயிடுறீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஜிமின் கேட்கவும், நீங்கள் சைடில் பார்க்குறீங்க. அங்கே நிறைய க்ரௌட் இருந்து உங்களே தான் பார்த்துக்கிட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி சுச்சுவேஷனே ஒரு மாதிரி இருக்குடா. நம்ம இந்த டைமில் எல்லோரும் பார்த்துட்ருக்கிறது எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. அதனால் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் சரி ஓகே ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷையாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அவனோட தலையில் அவனை தட்டிக்கிட்டு அந்த க்ரௌடை பார்த்து ஓகே ஒய்யன் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறான். ஒய்யன் ஏன் என்கிட்ட நீ பேசலை எதுக்கு அப்படின்னு ஜிமின் கேட்குறான். டைம் வரப்போ நானே சொல்கிறேன்டா, இப்போ எதுவுமே என்கிட்ட கேட்காத அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ரீசன் இல்லாமல் ஒய்யன் எப்படி சொல்ல மாட்டா? அவளோட ஃபேஸும் ஏதோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. அவளை இப்போ நான் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஒய்யனோட அப்பாவுக்கு எதுவும் ஆகியிருக்குமா அப்படின்னு ஜிமின் பல ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜிமின் என்ன யோசிக்கிற அப்படின்னு ஒய்யன் கேட்குறீங்க. அது அது ஒன்றும் இல்லை ஒய்யன் அப்படின்னு ஜிமினும் சொல்லி சமாளிக்கிறான். நீங்களும் ஜிமினும் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் அவனுக்கு கிடைச்ச புது ஜாபை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமின் சொல்கிறத நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் அவன் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணான், உங்களை எங்கெல்லாம் தேடுனா, உங்களோட மெசேஜ்க்காக எவ்வளோ வெயிட் பண்ணனா எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அவனை மட்டுமே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி நீ எதுவுமே பேச மாட்டேன்? என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையா உனக்கு? 2 இயர்ஸாக யூஎஸில் என்னெல்லாம் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்லவும், உன்னை இப்படி கிட்ட இருந்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஜிமின்? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டான்னு ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அழுறதை பார்க்கவும் ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஷோல்டரில் கை வைக்க வரான். கரெக்டாக நீங்கள் உங்கள் ஐஸை தொடச்சிட்டே, அதாவது நீங்கள் அழுதுகிட்ருக்கிறீங்கள, அதனால் உங்களோட கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஸ்பீடாக அவன்கிட்ட இருந்து எழுந்துடுறீங்க. சாரிடா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதான் இப்போ நீ வந்துட்டல, அதுவே போதும். நீங்கள் ஜிமினை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஹே ஓயன், டுமாரோ நம்ம ஸ்கூல் ரீயூனியன். பசங்க எல்லாருமே வராங்க, நீனும் வரியா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நீ போறியா? நீ வந்தால் நானும் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு ஜிமின் சொல்லவும், நீங்களும் சிரிச்சுட்டே நானும் வரேன் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. ஓகேடே, அப்போது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கஃபேக்கு வந்துட்டு நான் உனக்காக அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமினும் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. நெக்ஸ்ட் டே அட் கஃபேல ஜிமின் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வராங்க. ஜிமின் உள்ளே வாடா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் கூப்பிடுறான். ஒரு 5 மினிட்ஸில் வரேன்டா அப்படின்னு ஜிமினும் சொல்லிவிட்டு கஃபேக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஒய்யன் ஏன் இன்னும் வரலை? 5 மணிக்கு வந்துடுவேன் தானே சொன்னான், ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னு ஜிமினும் யோசிச்சுட்டே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டைம் 6 ஆகுது. 1 ஹவரும் ஜிமின் அந்த வெளியவே தான் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் அங்கே வரவே இல்லை. ஃப்ரெண்டும் யாருக்காகடா வெயிட் பண்ணிகிட்ருக்க? 1 ஹவர் ஆச்சு, வெளியவே நின்றுட்டுருக்கேன், இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜிமின் ஒய்யனுக்காக தான்டா வெயிட் பண்ணுறேன், அவள் இன்னும் வரல, எப்போ வருவான்னு தெரில, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் தான்டா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜிமினை வியடாக பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற, ஒய்யனா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். ஆமாடா, மறந்துட்டிங்களா அவளை? ஒய்யன் எப்படிடா மறந்தீங்க? அவளும் நம்மளோட தானடா படித்தா, அண்ட் நானும் அவளை லவ் பண்ணுறோன்னு கூட உங்களுக்கு தெரியுமேடா அப்படின்னு கேட்கவும், பட் என்னடா சொல்கிற, ஒய்யன் உனக்கு தெரியாதாடா, உனக்கு எப்படிடா தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பையன் கேட்கவும், என்னடா எனக்கு என்ன தெரியணும், ஒய்யன் வாரேன்னு சொன்னாடா, நேற்று தான் சொன்னான், அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்ட்டு ஜிமினும் சொல்கிறான். ஒய்யன் இறந்து
2 வருஷம் ஆச்சுடா. அவ எப்படி வருவா? அப்படின்னு ஒரு பையன் கேட்கவும், ஜிமினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. எல்லாருமே ஜிமின கன்ஃப்யூஸாவும், வியர்டாவும் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்கான ரியாக்ஷனோட தான் இருக்கான். "என்னடா என்ன உளறிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஜிமின் கேட்கவும், "இல்ல ஜிமின், அவன் உண்மைய தான் சொல்றான். ஒய்யனுக்கு 2 வருஷம் முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவன் இங்கேருந்து யுஎஸ் போறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்கப்போ தான்டா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்தது. ஒய்யன் ஸ்பாட்லேயே இறந்துட்டாடா. அண்ட் அவளோட அப்பாவுக்கும் பயங்கரமாக அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அவர் இப்போது நல்லா தான் இருக்கார். பட் அவர் எங்கே இருக்கார் என்ன ஏதுன்னெலாம் தெரியலடா. அவர் வீடு காலி பண்ணி போயிட்டாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்கவும், ஜிமினுக்கு அதை கேட்க கேட்க அப்படியே அவனோட ஹார்ட் பீட் வந்து ரேஸ் ஆகுற மாதிரி இருக்குது. "இல்லை, நீங்கள் எல்லோரும் பொய் சொல்கிறீங்களா? எதுவும் ப்ராங்க் பண்ணுறீங்களா? ஒய்யன் உங்களை வச்சு எதுவும் ப்ராங்க் பண்ண சொன்னாலாடா?" அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பதட்டமாகவும் கேட்கவும், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஜிமினை, "டேய், நாங்கள் ஏன்டா ப்ராங்க் பண்ண போகிறோம்? உண்மையாகவே இதாண்டா நடந்துச்சு. உனக்கு தான் தெரியாமல் இருக்குது ஜிமின். எங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. உனக்கு எப்படி தெரியாமல் இருந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கவும், "ஜிமின், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. கண்டிப்பாக ஒய்யன் ஒய்யன் தான் ஏதோ பண்ணுறா. ஒய்யன் தான் உங்களை சொல்லி ப்ராங்க் பண்ண சொல்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று ஜிமினும் நீங்களும் பார்த்து மீட் பண்ண அந்த பிளேஸுக்கு ஓடி வரான். நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க. உங்களை பார்த்ததுமே ஜிமின் ஃபாஸ்ட்டாக வந்து ஹக் பண்ணிக்க வரான். ஆனால் உங்களால் ஜிமினை ஹக் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படியே மெல்ல மெல்ல ஃபேட் ஆகுறீங்க. ஜிமின் ஷாக்காக உங்களை பார்த்துட்ருக்கான். "ஒய்யன், ஏன் ஏன் என்னால் உன்னை டச் பண்ண முடியல?" அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. "ஒய்யன்." உங்களை பார்த்து ஜிமின் கையை நீட்டுறான். நீங்கள் நோங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறீங்க. "நான் சொல்கிற அட்ரஸில் போய் பாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வா. நான் உனக்காக இங்கே தான் வெயிட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின்கிட்ட ஒரு அட்ரஸை கொடுக்குறீங்க. ஜிமினும் ஒய்யன் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்கவும், "அங்கே போயிட்டு அப்புறமா என்னை பார்க்க வாடா. கண்டிப்பாக நான் உனக்காக இங்கேவே தான் காத்துட்ருப்பேன்." அப்படின்னு சொல்லவும், ஜிமின் ஃபாஸ்ட்டாக அந்த அட்ரஸை தேடி போகிறான். அங்கே போய் பார்த்தா உங்கள் அப்பா இருக்கிறாரு. அவர் ஜிமினை பார்த்ததுமே அழுதுகிட்டே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. "அங்கிள், ஒய்யன் ஒய்யனுக்கு என்னாச்சு?" உங்கள் அப்பா எதுவுமே சொல்லாமல் ரூமுள்ள போயிட்டு ஒரு டைரி அண்ட் ஒரு உண்டியலை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறாரு. ஜிமின் உங்கள் அப்பாவை கன்ஃபியூஸாக பார்க்குறான். ஒய்யன் அவளோட உயிர் அவளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கூட உன்னை பற்றி தாண்டா பேசுகிறான். இந்த டைரியை பற்றியும் இந்த உண்டியலை பற்றியும் என்கிட்ட சொன்னான். இந்த டைரி அவன் உனக்காக எழுதுனது. இது கண்டிப்பாக உன்கிட்ட வந்து அடையணும்னு சொன்னான். அதே மாதிரி இந்த உண்டியல், இது உனக்காக அவள் சேர்த்து வச்சது ஜிமின். உனக்கு ஒரு நியூ ஜாபுக்காக கூட அவள் தான் அப்ளை பண்ணியிருந்தா. அந்த ஜாபு கூட உனக்கு இப்போ கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் ஒய்யன் தான் ஜிமின்." அப்படின்னு சொல்லவும், ஜிமினால் அதை தாங்கிக்கவே முடியாமல் அந்த உண்டியலையும் டைரியும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வரான். ரோடு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் ஓடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியலை. ரோடில் அப்படியே நீல் டவுன் பண்ணி கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். ஜிமினால் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஆனால் எல்லாரும் சொல்கிறத வச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்காமையும் இருக்க முடியல. இப்போ நேர்லேயே பார்த்துட்டான். உங்களை வந்து அவனால் ஹக் பண்ணிக்க முடியல. அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கே இருக்கிறத மட்டும்தான் அவனால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அவனால் உங்களை டச் பண்ண முடியலை, உங்களை டச் பண்ணி அவனால் ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறத நினைக்கிறப்போ அவனுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவன் கத்தி அழுறான். ஜிமின் அழுதுகிட்டே நீங்கள் இருக்கிற அந்த பிளேஸுக்கும் வரான். "நீ என்னை தேடி வர 2 இயர்ஸ் ஆகிடுச்சா ஜிமின்? என்னால் வேறு எங்கேயுமே போக முடியல தெரியுமா? 2 இயர்ஸாக நான் இங்கேயே தான் இருக்கேன். நீ வருவன்னு உனக்காக டெய்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக 2 இயர்ஸ் கழிச்சு நீ என்னை தேடி வந்திருக்க." அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கவும் ஜிமினுக்கு பயங்கரமாக அழுக வருது. "ஏன்டி, ஏன் ஏன் ஒய்யன் என்னை விட்டுட்டு போனேன்?" அப்படின்னு ஜிமின் கேட்குறான். "மன்னிச்சிருடா. நான் இந்த உலகத்தில் உன்னை விட்டு போனாலும் 2 இயர்ஸாக என்னோடய சோல் உனக்காக தான்டா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு.
ஜிமினா லவ் யூ, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக ஃபேட் ஆகுறீங்க. ஒய்என் ஒய்என் என்னை விட்டு போகாத ஒய்என் அப்படின்னு ஜிமின் அந்த இடத்துல அப்படியே விழுந்து ரொம்ப நொறுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஃபுல்லுமே ஃபேட் ஆகி அங்கேருந்து மறைஞ்சிட்டீங்க. ஜிமின் அவனோட கண்ணீரோட அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் ஜிமினை எவ்வளோ லவ் பண்ணீங்க, நீங்கள் அவனை எப்படிலாம் ரசிச்சிருக்கீங்க, நீங்கள் அவனுக்காக எவ்வளோ ப்ரே பண்ணியிருக்கீங்க, அவன் எப்படி இருக்கணும், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐ மீன் நீங்கள் ஜிமின், உங்களோட அப்பா எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறதுன்னு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவாக நீங்கள் அந்த டைரியில் அப்படியே எழுதி வச்சுருக்கீங்க. அண்ட் அந்த உண்டியல் நீங்கள் ஜிமினுக்காக சேர்த்து வச்சது, ஜிமினால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படிங்கிற நேரத்தில் அவனுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உண்டியில் ஜிமின்காக சேர்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுமே ஜிமின் டோட்டலாகவே பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிக்கிறான். நீ இல்லாத இடத்துல, நீ இல்லாத பிளேஸில், நீ இல்லாத இந்த உலகத்தில் எப்படி ஒய்யன், எப்படி என்னால் வாழ முடியும், உன்னோட பார்க்காம எப்படி எப்படிடி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அழுதுகிட்ருக்கான். அந்த டைரியில் லாஸ்ட்டில் ஈவன் இஃப் ஐ டை மை சோல் வில் வெயிட் அண்டில் யூ கம், சம் ப்ராமிசஸ் நெவர் எண்ட் ஈவன் ஆஃப்டர் லைஃப் டஸ் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அது இப்போது உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே ரிலேட்டடாக மாதிரி இருக்குது. ஜிமினும் அந்த படித்து முடித்த உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது, ஆனால் நான் வாழ்ந்து தான் ஆகணும்ல ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கனவுகளுக்காக நீ என்ன ஜிமினா பார்க்கணுன்னு நினச்சியோ அந்த ஜிமினா நீ பார்க்குற வரைக்கும் நான் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பேன் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த டைரியை கட்டி அணைச்சிக்கிறான். இதோட நம்ம இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற கதையை முடிச்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி அவங்களையும் கேட்க வைங்க. அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள் கைஸ். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ தான் என்னால் இன்னுமே கொஞ்சம் பூஸ்டப்பாக நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக கொண்டு வர முடியும். ஸோ இப்போதைக்கு போயிட்டு வரேன் கைஸ். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் நான் எப்படி பண்ணுறேன், என்னோடய ஸ்டோரி எப்படி இருக்குது, நான் சொல்கிறது எப்படி இருக்குதுலாம் உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் போயிட்டு வரேன். பாய்.